லட்டு செய்வது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, சர்க்கரை, ஏலக்காய், கேசரி பவுடர். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்டே இருக்கட்டும். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கடலை மாவு கொட்டிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. மாவை கட்டி இல்லாமல் கலரிடுங்க. அவ்வளோதான். இதை மாதிரி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலரி இதை மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காய் சீவோம் பார்த்தீங்களா, கேரட்டை, அதை எடுத்து அதில் ஊற்றி எண்ணெயில் விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் சர்க்கரை சேர்த்துட்டு ஜீரா ரெடி பண்ணலாம். நல்லா சர்க்கரை கரைட்டுன்ட்டு இப்படி கலக்கி விட்டுருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, அதில் பூந்தி போட்டுடலாம். இதை மாதிரி வச்சுட்டு அதில் மாவு ஊற்றிட்டிங்கன்னா அது கீழே சின்ன சின்னதாக வந்து பாருங்கள், இது மாதிரி வந்துடும். இப்போது வெந்துருச்சு, அதை அப்படியே கலரி விட்டுன்னா பாதி வெந்துருச்சு. இப்போ அப்படியே கலரிட்டு இன்னும் கொஞ்சம் வெந்த உடனே அதை அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இதை மாதிரி இருக்கிற மாவையும் ஊற்றி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்தில் ஜீரா காசணும்ல, அது ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் கேசரி பவுடர், கொஞ்சம் ஏலக்காய், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சோம் பாருங்கள், அந்த பூந்தி எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலரிடுங்க. கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, சூடு ஆறுற வரையும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு டால்டா போட்டு நல்லா கலரிட்டு இப்போ உருண்டை பிடிக்கலாம். திராட்சை சேர்த்துருங்க. இது எங்கள் பாப்பா பிடிச்சி வச்சு. இது லட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.